நம்முடைய தாய்மையாக கடவுளாலும் நம் ஆண்டவரை கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டியுள்ளோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றிகளுக்குமே ஊற்றுக்காரமற்ற நன்றி நல்ல கடவுளே, வழி தப்பி போன ஆடுகளாகிய எங்களை மீட்கும்படியாகவும் நாங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அந்த வாழ்வு நிறைவாயிருக்கவும் ஒன்றாம் ஒன்றாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு மீட்பராக, தலைவராக, ஆசாரியராக, அறிவை ஆசாரியராக கொடுத்திருப்பதற்காக ஒரு கோடான ஒரு நன்றிகளை இருக்கிறோம். எப்பொழுதும் திருவசனை நாங்கள் படித்து சிந்தித்து அதன் வழி நாங்கள் பற்றுரை வாழ்வுக்கு ஒப்புக் கொடுத்த ஆண்டவர்களுக்கு அனுகிரகம் செய்கிறார்கள். பேசும் நாங்கள் கேட்கிறோம். தூயாவியானவரை கொண்டு வழிநடத்துகிறார்கள். இயேசுவின் வழி வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் பின்வரும் 2ஆம் ஞாயிறு சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக முன்வைக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் பிரிவு திருவசனங்கள் 11 தொடங்கி 16 வரை அடங்கிய பகுதியை படிக்க அனைவரும் எழுந்திருந்து கவனமாய் கேட்போம். நல்ல ஆயர் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓனாய் ஆடுகளை பற்றி எடுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயர் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனக்கு எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயிரம் என்னும் நிலை ஏற்படும் என்பதுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, அனைவரையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகிறேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறு சொல்லப்படுகிற இந்த நாளிலே மீட்பு பணியை குறித்து இந்த நாளிலே நற்செய்தி பாடமாக படிக்க கேட்டிருக்கிறோம். மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். மேய்ப்பு பணி என்பது என்ன என்று பார்க்கிற போது திருப்பாடல் 23 4வது திருவசனத்திலே
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அதனுடைய பொருள் என்ன? மேய்ப்பர்கள் ரெண்டு விதமான கருவிகளை கையில் வச்சிருப்பாங்க. தொடர்புகோள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தொடர்புகோள் என்ன? அது பேச்சு வழக்கில் சொர்க்கோள்னு சொல்லலாம். சொர்க்கோள்னுவோம், தொடர்புகோள்னுவோம் இல்லையா? வேற ஒரு அருவாள் இணைக்கப்பட்டிருக்கோம். இப்பதான் நம்ம அருவாள் இணைச்சிருக்கிறோம். அருவாள் இணைக்கிறதே முதல்ல தப்பு. கோல் வளைவா இருக்கணும். ஏன் அப்படின்னா உயர இருக்கின்ற கிளையை தாழ்த்தி ஆள் என்ன பண்ணலாம், தடையை நீத்து கொள்வதற்கு உதவி செய்யணும். நம்ம ஆக்கருவான்னு சொல்றோம்ல, அந்த கோல் வச்சுக்கிறதே முதல்ல சொல்லுங்க தப்பு. ஏன் நீங்க ஒவ்வொரு முறையும் கிளைகளை எல்லாம் மறுத்து விட்டால் எல்லாமே ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும்? இப்போ ஒரே மரம் தான் இருக்குது, அதில் எப்பவுமே தடை இருந்தாக்கா அந்த ஒரு ஆட்டை என்ன பண்ணிக்கலாம், பராமரித்து கொள்ளலாம்னா என்ன செய்யணும்? தடையை மாத்திரம் உருவி ஆண்டு போடணும். அப்போ வளைவான கோலை கொண்டு அந்த தடையை, இந்த கிளையை என்ன பண்ணணும், வளைத்து போடணும். அந்த ஆடு என்ன பண்ணலாம், தடையை மாத்திரம் கடிச்சு மென்னுட்டு அந்த கிளையை என்ன பண்ணலாம் வெற்றோம். திரும்பி அந்த கோலை நம்ம எடுத்தனா அது திரும்பவும் அந்த கிளை தன்னுடைய இயல்பான நிலைக்கு போயிடும். திரும்பவும் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப அதில் இலை இருக்கும். ஆக்கரவை வச்சு அர்த்தம்னா என்ன ஆகும், அந்த கிளை அவ்வளோதான். திரும்பவும் ஒரு கிளை அதில் துளிப்பதற்கு ஒரு சில மாதங்கள் ஆகும். அப்படி இலையை மாத்திரம் அந்த கிளையை வளைச்சு கொடுத்தோம்னா, இலையை மாத்திரம் ஆடு நினைச்சுக்கிட்டா திரும்பவும் அந்த கிளையில ஒரு வாரம் 10 நாள்ல திரும்பவும் அதுல இலை இருக்கும். நீங்க கிளையை அறுத்தீங்கன்னா அந்த கிளை அவ்வளவுதான். திரும்பி அந்த கிளை துளிப்பதற்கு 3 மாதம் 4 மாதங்கள் ஆகும். அதையே தாண்டி மற்ற வெட்டி கொடுத்து ஆட்டுக்கு தடைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், போயிட்டு மரத்தோடு வெட்டி கொண்டாந்து போட்டுக்கிற பழக்கமும் சில நேரங்களே இருக்குது. இந்த மாட்டுக்கு தீவனம் வளர்க்குறாங்கல்ல, அது போய் பார்த்தோன்னா வேறோட என்ன பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்க. அருவா வச்சு அறுத்துவாங்க, திரும்பி தண்ணீர் பாய்ச்சோம்னா திரும்பவும் அது துளிர்க்கும். ஒரு கிராஜுவலாக ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை வேணுமோ அதை மாத்திரம் அறுத்துக்குவாங்க. எல்லாமே வளர்த்து நிற்கிறதுக்காக முழு கொலைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, அறுக்க மாட்டாங்க. நெல்லிக்கு தேவையானதை எடுத்து கொண்டே போக 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 ஒரு சுற்று வருகிற போது திரும்பவும் அந்த முதல்ல அறுத்ததால திரும்பவும் அது வளர்த்து நிற்கும். இப்படி சுழற்சி முறையிலே அது என்ன பண்ணலாம், தீவிரமாக பயன்படுத்துவது என்பது கால்நடையோடும் வேளாண்மையோடும் இணைந்து கால்நடையை வளர்க்கிறவர்களுக்கு தெரியும். நாம் ஆட்டருவை வச்சு அறுத்துட்டோம்னா அந்த வேலை இல்லாமல் போயிடும். அல்லது உறவை வச்சு மற்றவங்க வீட்டில் வந்து நான் ஆட்டி போகிறேன் அப்படின்னா அது மேய்க்கிறதுல சிறப்பாக நம்ம மேய்க்கிற நினைப்போம். அது ஒரு ஃபூலிஷ்னஸ், அது ஒரு விதமான முட்டாள்தனமான செயல். அப்போ அது பக்குவமாக அந்த தடையை மாத்திர ஆடுகளுக்கு கொடுக்க வேண்டும். இது ஆங்கிலத்திலே ஸ்டாஃப், மெய்ப்பனின் கோல், அது பேரு மெய்ப்பனின் கோல். தடின்னு சொல்றோம்ல, அது இருக்கு. ஏதாவது காட்டு மிருகங்கள் ஓனாயோ கரடியோ சிங்கமோ வந்துட்டா, நம்ம ஊர்ல எல்லாம் இல்லை, இங்க நரி இருந்துதான் பெரிய விஷயம் இல்லையா? குழந்தை இருக்கும், நரி இருக்கும், அந்த அளவு இருக்கும். கரடி சிங்கம் இங்க வர்றதில்லை. ஆனால் காட்டு நாய்கள் இல்லை ஓநாய்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் நம்ம நகரமாகி போச்சு. நம்ம ஊர் பழைய காட்டு பயிர்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலே இங்கே பிறந்த வளர்ந்து பார்த்த காட்டு பயிர்கள் வேற. இன்னைக்கு காட்டு பயிர்களே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வேர்புரை இருந்துச்சு. அப்படி
இன்றைக்கு காட்டுகளிலோ வளர்ந்திருக்கிறது. அப்போ நமக்கு சில அனுபவங்கள் வந்து கிடைக்காமலே போகுது. அப்போ கோல் அந்த தடி என்பது எதுக்கு அப்படின்னா, கொடிய மிருகங்கள் வருகிற போது அவற்றை அடித்து விரட்டுவதற்கு, ஆடுகளையோ அல்லது ஆட்டுக்குட்டிகளையோ துஷ்ட மிருகங்கள், கொடிய மிருகங்கள் வந்து அவை இழுத்து கொண்டு போய்விடாதவர்களுக்கு அவைகளை கையாளுவதற்காக கையில் ஒரு தடி இருக்கும். அப்போது ஒரு கோலும் ஒரு தடியும். இப்போ ரெண்டு வேலை என்னன்னா, வலிமையற்றவர்களுக்கு ஃபீட் பண்ணணும். வலிமையற்றவர்களுக்கு உணவளித்து திடப்படுத்தி காப்பதற்கு இறையை வந்து வளைச்சி கொடுக்குறது, தடையை வச்சு போகிறது இந்த வேலை. ஃபீடிங் த ஷீப், ஆடுகளை உணவளித்து பேணி பாதுகாத்தல். இன்னொரு பக்கம் தடிகளை வைத்து வேறு மிருகங்கள் வந்து ஆடுகளையோ ஆட்டுக்குட்டிகளையும் பற்றி கொள்ளாதபடிக்கு காப்பதற்கானது. சில நேரங்களிலே ஆடுகளுக்குள்ளாகவே வலிமை வாய்ந்த ஆடுகள், வலிமை குறைந்த ஆடுகள். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன், ஒரு ஆடு இப்போ செம்மறி ஆடுனா ஒரு குட்டி தான் போடும் இல்லையா? ஆனால் வெள்ளை ஆடு 2 குட்டி போடும், 3 குட்டி போடும், சில நேரத்தில் ரொம்ப வேற 4 குட்டி கூட போடும். அப்போ அந்த ஆட்டுக்கு வந்து 2 மணி தான் இருக்கணும், ஃபீட் பண்ணணும். என்ன பண்ணுறது? 2 குட்டி தான் இருந்துச்சுன்னா சமைச்சது ஆகாது, தன் தாய்மொழியிலே பாலை குடித்து கொள்ளும். 3வது ஒரு குட்டி இருந்துச்சுன்னா இந்த 3 குட்டியில் ஏதாவது ஒன்று ஏற்பச்சு அப்படியே இருக்கும், பலவீனமாக இருக்கும். ஒரு குட்டி ரொம்ப புஷ்டியாக இருக்கும், ஒரு குட்டி கொஞ்சம் மீடியமாக இருக்கும், ஒரு குட்டி ரொம்ப பலவீனமாக இருக்கும். சில நேரத்தில் 2 சமமாக இருக்கும், ஒன்று ரொம்ப பலவீனமாக இருக்கும். அப்போது ஃபீட் பண்ணும்போது அது பலவீனமாக இருக்கிற குட்டி அந்த மற்ற 2 குட்டி இடிச்சுட்டு போய் எதாவது பண்ண முடியாது, குடிக்க முடியாது. அப்போ வெயிட்பல் தான் என்ன பண்ணான், எது கொடுத்துருக்காங்க அதை இழுத்து வெளியிட்டு பலவீனமாக இருக்கிற குட்டி தாய்மொழியை சேர்த்து அதை என்ன பண்ணலாம், ஃபீட் பண்ணணும். இது ஒரு வெயிட்பனுடைய வேலை. இவை எல்லாமே வெயிட் பணியில் இருக்கிற விஷயங்கள். ஆண்டவர் இயேசு பிறப்பை குறித்து மரியா அம்மா சொல்லும்போது சொல்லுவாங்க, தாழ்மை உள்ளவர்களை தூக்கி விடுகிறார், அதிகார செருக்கு உள்ளவர்களை அகற்றி விடுகிறார். இந்த 2 வேலையும் ஆண்டவர் வந்து செய்து கொண்டிருப்பார். கடவுளை அதை செய்வார். செருக்கு மேட்டிமையான எண்ணம் உள்ளவர்களை சிதறடித்து தாழ்மை உள்ளவர்களை தூக்கி விடுகிறார் என்கின்ற மரியாமா இயேசுநாதர் பிறந்ததுனாலே பாட்டு தான் ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் இயேசுடைய திருமணி. எசேக்கியேல் இறைவாக்கினர் நூல் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுது? காணாமல் போனதை தேடவும். எத்தனை படிமா? எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 16வது வசனம். காணாமல் போனதை தேடி துரத்துண்டனை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாக அவைகளை வைத்து புஷ்டியும் பெருநுள்ளவுமாக அழைத்தேன். கடவுளின் மீட்பு பணி என்பது பலவீனமானவர்களை பலப்படுத்த வேண்டும். எங்களுக்கு தான் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லுகிறவர்களை நெறிப்படுத்த வேண்டும். இந்த 2த்தையும் செய்யும் போதுதான் இந்த சமூகம் சமத்துவத்திற்குள்ளாக இருக்கிறது. இப்போ அது ஆடு மேய்க்கிற வேலையா இருக்கலாம். பள்ளிக்கூடத்தில் என்ன பண்ணுவோம், சில பிள்ளைங்க நேச்சுரலாகவே வந்து இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. பை பான் பை பர்த் குழந்தைகள் வந்து ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் என்று சொல்லி உலகின் தத்துவம் சொல்கிறது. பிறப்பினாலே ஒரு பக்கம் ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பதும் கெட்டவனாக இருப்பதற்கு பின்பாக ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட், மரபு, இன்னொன்று சூழல், இது 2மே வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். சில பிள்ளைகள்
பெற்றோர்கள் புத்திசாலின்னா கொஞ்சம் ஐக்கியூ லெவல் அதிகமாக இருக்கும். அந்த பிள்ளைங்க பிறப்பினாலேயே அப்படி இருக்கிறதுனால அவங்க புத்திசாலியாக இருப்பாங்க. அதோடு கூட நல்ல தலைமை ஆசிரியர், நல்ல ஆசிரியர், நல்ல பள்ளிக்கூடம், நல்ல அட்மாஸ்பியர் அமைந்துவிட்டால் அவங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது. இது ஒரு லெவல். இன்னொரு கூட்டம் பிறப்பினாலேயும் பலவீனமாக இருப்பாங்க. ஆனால் நல்ல ஸ்கூல், நல்ல தலைமை ஆசிரியர், நல்ல ஆசிரியர் கிடைத்துவிட்டால் அந்த பிள்ளைங்க இவர்களை கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவாங்க. அவர் பிறப்பினாலே அறிவாளி, இவங்க நல்ல தலைமை ஆசிரியர், நல்ல ஆசிரியர் பெருமக்கள் கிடைச்சதுனால இந்த பிள்ளைங்களுக்கு குடும்பம் சரியாக இருந்தாலும், பெற்றோரை வளர்ப்பில் குறைவு இருந்தாலும், நல்ல ஆசிரியர் தலைமை ஆசிரியர் கிடைக்கிற போது அந்த பிள்ளைகளும் வளர்கிறார்கள். இந்த ரெண்டு சூழலும் சரியா இல்லாத சூழல்ல ஒரு பிள்ளைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து, நீ வா, நீ பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வந்து பத்தாது, நீ வீட்டுக்கு வா, நீ உடம்புலையும் வீக்கா இருக்கிற, அறிவிலையும் வீக்கா இருக்கிற. சில நேரத்தில் ஆசிரியர்கள் செய்கிற வேலை பிள்ளைகளை அழைத்து வீட்டில் அவர்களுக்கு தன் பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிற தின்பண்டங்களை கொடுத்து, தன்னுடைய பிள்ளைகளுடைய பழைய உடைகளை அல்லது புதிய உடைகளை கொடுத்து, அந்த பிள்ளைகளை எப்படி எல்லாம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவர்களை ஆளாக்க முடியுமோ அதையெல்லாம் செய்து அவர்களுக்கு அறிவு கட்டி இன்ஸ்பயர் பண்றது. அவன் பட்டு படாமல் இருக்கிறான், யாருக்கையும் ஒட்டவே மாட்டான். அப்போ என்ன செய்யுது? ஆசிரியரோ தலைமை ஆசிரியரோ அவனை இழுத்து பிடிச்சி தன்னுடைய குடும்பத்திலே தன் பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாக பாவித்து அவர்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கிற போது அந்த ஹெரிடிட்டியா மரபு சார்ந்த புத்திசாலியாக இருக்கிற பிள்ளைக்கு கிடைச்ச அனைத்து வாய்ப்புகளும் இந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட நிலையிலே வாய்ப்பே இல்லாத சூழல் இருக்கிற ஒரு குழந்தைக்கு தன்னுடைய ஆசிரியர், தன்னுடைய தலைமை ஆசிரியர் இவர்கள் கொடுக்கிற இந்த அதிகப்படியான கூடுதலான கரிசனையின் மூலமாக அந்த பிள்ளையும் வளர்ந்திருக்கும். அதுக்குள்ள வளர்ந்து வந்தாலும் அது அங்கீகரிக்கப்படாத சூழலும் இருக்கும். இப்படிப்பட்ட உலகத்திலே அந்த தலைமை ஆசிரியர், அந்த ஆசிரியர் இருக்காங்க, அவங்க தான் நல்ல மேய்ப்பர், அவங்க தான் கிறிஸ்துவனுடைய மாதிரி. இது போதகர் பணிக்கும் பொருந்தும். அதை குறித்து நான் சொல்ல போகிறேன். ஆனால் நான் சொன்ன ரெண்டு கேட்டகரி, பிறப்பினாலே ஒரு அறிவு இருக்கும், வளர்ப்பினாலே ஒரு கரிசனை கிடைக்கும். இது ரெண்டும் கிடைக்கிற போது ஒரு மனிதன் இந்த சமூகத்திலே மிக உயர்வான ஒரு இடத்துக்கு வந்துவிட முடியும். அந்த மாதிரி வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஒரு நிலையிலே என் பெற்றோர்கள் உண்மையாகவே அறிவார்கள். ஆனால் 6 பிள்ளைகளை பராமரித்து வளர்க்கிறார்கள், அவங்களுக்கு பொருளாதாரம் கிடையாது. எனக்கு ஒரு ஐயர் கிடைச்சார், டேனியல் ஞானசேகரன் ஒரு ஐயர் எனக்கு நல்ல மெய்ப்பராக கிடைச்சார். அவர் என்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஐயர் நண்பனால்தான் இன்றைக்கு நான் போதகராக உயர்ந்து இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டத்தில் திருச்சபையில் ஒரு செயலாளர் இருக்கிறார், அவர் பேர் யுவமட்ட சுந்தரம். ஒரு காலத்திலே விசாரிக்கப்படுவதற்கு ஆளுநர் ஒரு சூழலில் நான் இருந்தேன். அந்த காலத்திலே நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ, நான் உன்னை வளர்த்து ஆளாக்கிற சொல்லி என்னை கல்லூரி பணிக்கு அனுப்பி வச்சார். 6 வருஷம் நான் அக்கௌண்டண்டாக இருந்தேன். அதன் பிறகு ஐயர் படிக்க போனேன். இன்னைக்கு 10 வருஷம், 10வது வருஷம் ஐயர் வேலையை செய்து கொடுத்துருக்கேன். 11வது வருஷம் எனக்கு அன்பானவர்களே, கடவுள் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். அவர் மனிதர்கள் மூலமாக செயல்படுகிறார். யாரோ ஒருவரை நமக்கான நல்ல மெய்ப்பனாக ஆண்டவர் கொடுத்திருப்பார். அது நம்ம தான் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். எப்படி ஒரு போதகர் டேனியல் ஞானசேகரன் பேர்ல எனக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்தாரோ, அதே மாதிரி இறை மக்களிலிருந்து அன்றைக்கு அவர் வாரியார் தான். அன்றைக்கு ஒரு சாதாரண பிசி பேசுறார். இன்னைக்கு இந்த மாதிரி அடித்தட்டில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வை உயர்த்துவதனாலேயே அவர் மாநாடு திருச்சபையிலே செயலாளர் இருந்தார், நான் மாநாடு திருச்சபையிலே போதகராக இருக்கிறேன். நான் இந்த இடத்திலே இருப்பதை குறித்து என்னை குறித்து அதிகமாக சந்தோஷப்படுகிறவர்கள் இவர்கள் தான். ஏன்னா நமக்குள்ள வளர்ந்து ஆளாக இருக்கிறாங்க. இது நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், பெற்றுக்கொண்டது. நம்ம என்ன செய்ய போறோம்? நான் யாருக்கு நல்ல மெய்ப்பனாக இருக்க போகிறேன்? என்னை கொண்டு ஆண்டவர் தன்னை நல்ல மெய்ப்பர்
என்று சொல்லுவதற்கு என்னை கருவியாக பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் விரும்புகிற போது நான் அதற்கு என்னை தகுதிப்பற்றி வைத்திருக்கிறேன். பெற்றுக்கொண்ட நன்மைகளை ஆசீர்வாதங்களை எனக்கு கிடைச்சிச்சு. இனி எவன் எக்கேட்டா எனக்கு என்ன அப்படின்னு போனா நான் நல்லா இருக்க மாட்டேன். என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது சில பேர் ஆண்டவர் பயன்படுத்திக்கிறாருல, அவங்களே மனசுல இருப்பாங்க சும்மாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும். அப்படி அல்ல. நான் ஒரு இடத்திலிருந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நன்மைகளையும் சில மனிதர்கள் மூலமாக பெற்றிருக்கிறேன். அடுத்த தலைமுறை நம்மை அப்படி கொண்டாடுவதற்கு நாம் எதையாகிலும் செய்ய வேண்டும். அதிகாரமற்றவரை அதிகாரத்திற்கு நேராக கொண்டு வந்து நிறுத்துவதுதான் மெயின் பணி. சும்மா அவன் கடற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டும் காணாமல் போகிற போது இந்த சபையும் சரி, இந்த சமூகமும் சரி, அது சமத்துவத்திற்கு நேராக வராது. வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையிலே இருப்பார்கள். வாய்ப்பு கிடைத்தவர்கள் வளர்ந்திருப்பார்கள். நாம் வளர்ந்திருக்கிறோம். நான் வளர்ந்திருக்கிறேன். எல்லோரும் வளர்வதற்கு எதையாகிலும் செய்ய முடியுமா என்பதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். காணாமல் போனதை கூட்டி சேர்க்க வேண்டும். துரத்துண்டவர்களை திரும்ப கொண்டு வர வேண்டும். நெசவு கொண்டவர்களை, காயப்பட்டிருக்கிறவர்களை காயம் கட்ட வேண்டும். பலவீனமாக இருக்கிறவர்களை பலப்படுத்த வேண்டும். அதிலே படிச்சோம்னா வைப்பர்களை பார்த்து சொல்லுவார், கொடுத்தவர்களை நீங்கள் மந்தையை வைக்காமல் உங்களையே நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்கள். அதே இசைக்கு 34 அதிகாரத்தில் படிச்சு பார்த்தோம்னா மெய்ப்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து கடவுள் சொல்லியிருப்பார் இசைக்கின் மூலமாக. நீங்கள் மந்தையை வைக்காமல் உங்களையே நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்கள். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஐயோ. அப்படி செய்யும் போது உங்களை தான் முதல்ல என்ன பண்ணுவேன், அழிப்பேன். அழிச்சுட்டு நானே என் மக்களுக்கு மெய்ப்பராக இருந்து நான் அவங்களை என்ன பண்ணுவேன், திறப்படுத்தி பலப்படுத்தி துரத்தங்களை சேர்த்து எல்லாரும் வாழ்வுக்கு நானே பார்த்துக்குவேன். அதுதான் கடவுளுடைய கடைசி முடிவு. அவருடைய தீர்மானம் அதுதான். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் ஆண்டவருக்கு எதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் உயிரையே கொடுக்கிறார். நானும் அவைகளுக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும் அந்த வாழ்வு முழுமையானதாக இருக்கவும் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். என் உயிரியா இருக்காரு என்ன பண்ணியிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். சில நேரங்களிலே நாம் சிலருக்கு வாழ்வளிக்கிற போது வாழ்வை பெற்றுக் கொள்கிறவர்களுக்கு அதனுடைய மகிமை தெரியாது. அவர்களுக்கு வாழ்வு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக இன்னொரு கூட்டம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ரெண்டு பக்கமும் நெருக்கப்படுவோம். நம்மளால யாருக்கு வாழ்வு கிடைக்கும் போது அவங்களும் நமக்கு பெரிய உண்மையா லாயலா நம்ம கூட நிற்க போறது. இன்னொரு பக்கம் நீ ஏன் அவங்களுக்காக நடக்கிற அப்படின்னு சொல்லி நம்மை நெருங்கி கொண்டே இருப்பார். இந்த ரெண்டு கூட்டமும் நம்மை கைவிட்டார்கள். நாம் செய்வது கடவுளுக்காக என்று அறிந்து செய்கிற போது கடவுள் நமக்கு நீதி உள்ளவராக இருப்பார். எப்பக்கம் நாம் நெருக்கப்பட்டாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். சிலுவையை அறையப்பட்ட ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தின் பெருங்குடி நம்மேல் இருப்பதினாலே அவர் எப்படி ஆண்டுகளுக்காக இந்த முழு மாநிலத்தின் மீட்புக்காக நம் உயிரை கொடுத்தாரோ அப்படி நாம் நம்முடைய உயிரையே இழக்கக்கூடிய சூழல் வந்தாலும் நாம் கடவுளுடைய சித்தத்திலிருந்து கடவுளுடைய திருமணத்தை நிறைவேற்றுவதிலிருந்து வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயவே கூடாது. நாம் கடவுளுடைய பாதையிலே கடவுளுடைய சித்தத்திலே உறுதியாக நிலைநிற்க வேண்டும். இந்த உலகத்தின் பார்வையை நாம் செய்வது பைத்தியகாரத்தனமாக முட்டாள்தனமாக தெரியும். ஆனால் கடவுள் அதிலே மகிமை அடைவார். இந்த சிந்தனைகளை பெற்றுக்கொள்வதாக நாம் மற்றவர்களுக்காக உயிரை கொடுக்கும் அளவிற்கு நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மீட்பு பணியினுடைய தலைமைத்துவத்தின் மூலமாக கற்றுக்கொள்வதற்கு எதிராகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக உயிர் துறந்த ஆண்டவர் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். நான் மற்றவர்களுடைய வாழ்வுக்காக, இந்த திருச்சபையுடைய வாழ்வுக்காக, இந்த சமூகத்தினுடைய வாழ்வுக்காக, கிறிஸ்துவனுடைய அரசை நிறுவுவதற்காக, கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி இந்த உலகத்திற்குள்ளாக அறிவிப்பதற்காக என்னை உயிரை கொடுக்கும் அளவுக்கு
நீ என்றால் உப்பு கொடுத்துருக்கியா அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு அறைகூவலை நமக்கு முன்பாக ஆண்டவர் வைக்கிறார். நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றது முடிவு நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறதில்லை. அவர் என்னென்றால் உயிரை கொடுத்திருக்கிறார். நான் இந்த உலகத்தின் மீட்புக்காக என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற கேள்வி நமக்குள்ளாக வைக்கப்படுகிற போது நம்முடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும்? எந்த அளவுக்கு நீர் என்னை அன்பு கொண்டீர் என்ற கேள்வி அவர் முன்பாக வைத்தால், நீங்கள் கடாவப்பட்ட என்னுடைய கரங்கள் காண்கிறோம், முட்களாலே என் கண்கள் குத்தப்பட்டிருக்கின்றன, ஈட்டியினால் என்னுடைய விழா கிழிக்கப்பட்டிருக்கிறது. விழா இல்லை, அது இதயத்தை போய் கிழித்திருக்கிறது. அதை தான் நாம் கவனிக்க வேண்டாம். கீழிருந்து குத்தும் போது அவன் விழாவோட குத்தம் தான் தெரியும். காயம் எங்கதான் இருக்கான், காயம் எங்க இருக்கான், விழாவில் தான் இருக்கான். ஆனா ஈட்டியின் முனை எங்க போய் குத்திருக்குது, இதயத்தை கிழித்திருக்கிறது என்பதை கவனிக்கணும். சும்மா விழாவில் குத்திட்டாங்க, குத்தும் போது விழாவில் தான் குத்துவாங்க, அது இதயத்தை தான் கிழிக்கும். அப்ப இதயத்தை கிழிக்க கொடுத்து இருக்கிற நாடு நம்முடைய இதயத்திற்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? அவர் விரும்புகின்ற மெய்ப்பர்களாக நாம் இருக்கிறோமா? எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன தலைமைத்துவ வாய்ப்புகளை மற்றவருடைய வாழ்வுக்காக பயன்படுத்துகிறேனா, அல்லது என்னுடைய சுயநலத்துக்காக மாத்திரமே அதை பயன்படுத்தி கொள்கிறேனா? என்னுடைய பெயருக்காக, என்னுடைய புகழுக்காக, என்னுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக அதை பயன்படுத்துகிறேனா? அப்படி அல்ல. எல்லா புகழும் ஆண்டவருடைய திருப்பெயருக்கு உரியது. ஆகவே அவர் எனக்காக தம்முடைய ஒன்றான மகனை இந்த உலகத்திலே கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தம் உயிரை எனக்காக கொடுத்திருக்கிறார். நான் இயேசுக்காகவும் கடவுளுடைய அன்புக்காகவும் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். உயிரே போனாலும் சரி. பேருக்கு சொன்னார் இல்லையா, சாவே வந்தால் நான் உங்களை பின்தொடர்ந்து சொன்னார். அப்புறம் ஓடிவிட்டார். ஆனால் ஓடி போனவர் இருந்து விடவில்லை. அதுதான் நம்ம கவனிக்கணும். திரும்ப வந்து வலையை போடு, துண்டில போடு, மீனை போய் சுட்டி எனக்கு எடுத்துருவா, நான் ஜாமம் பண்றேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. உயிர் தெளிந்த ஆண்டவரை பார்ப்பதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டனவா? நமக்காக உயிரை கொடுத்த நல்ல மீட்பர் நம்மை அழைக்கிறார். நான் உனக்காக நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறேன், நீ என்னத்தை கொடுக்க போற அப்படிங்கிற கேள்வி நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற போது, உம்முடைய சபையை, இந்த சமூகத்தை உம்முடைய திருமணத்துக்கு ஏற்ப நடத்துவதற்கு என்னுடைய வாழ்வு, என்னுடைய நேரத்தை நான் அர்ப்பணிக்கிறேன் என்ற ஒப்படைப்போடு உண்மையான ஒப்புக்கொடுப்போம். கடவுள் ஆற்றல், அதனும் ஆசீர்வாதம், சமாதானம் நம்மிலும் நம்ம குடும்பங்களிலும் தனிமனித வாழ்வு, குடும்ப வாழ்வு, திருச்சபை வாழ்வு, சமூக வாழ்வு எல்லா நிலைகளிலும் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கண்களை மூடியானவர்களுக்கு வேண்டிக் கொள்வோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தூயவரே, அன்பின் நல்ல கடவுளே, இந்த அருமையான புதிய வாரத்தின் முதல் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிரசன்னங்களோடு கூட இருக்கிறோம். சென்ற காலங்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து மிகுந்த திரும்பினால் இறக்கத்தினால் முடிசூடி நன்மைகள் எங்கள் வாயை நிறைவாக்கி எங்களுடைய வாழ்நாளை ஆண்டவரை பெரும் பண்ணியிருக்கிற தயவுக்காக ஒரு நன்றிகளை எழுதுகிறோம். உயிர் தெரிந்த ஆண்டவர் எங்களுக்கு நல்ல மெய்ப்பராக இருந்து நாங்கள் மடிந்து போகாதபடிக்கு நீர் அருகின்ற நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள அருள் செய்தேன். இப்பொழுது இந்த நிறைவாழ்வை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்வதற்கு பணி செய்கின்ற மீட்பின் பாத்திரங்களாக நாங்கள் இருப்பதற்கு ஆவியானுடைய அனைத்து ஆற்றலையும் வழிநடத்துதலையும் தந்து எங்களை காத்துக் கொள்கிறார்கள். இந்த வழிபாட்டை பங்கேற்றிருந்த அனைத்து மக்களுடைய கருத்தை ஒப்புகிறோம். சிறப்பாக திருமண வாழ்வுகளாக ஒப்புவிக்கின்ற குடும்பத்தின் பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். சிறப்பாக இந்த குருசேகரத்துடைய புதிய குருசேகருக்கு உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற மக்களையும் இந்த கருத்தை ஒப்புகிறோம். நல்ல மெய்ப்பர்களாய் திருச்சபையுடைய போதங்களோடும் இறை மக்களோடும் இணைந்து இந்த சபையை நடத்தவும் முன்னேற்றவும் ஒவ்வொருவரும் நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்று ஒருவரை ஒருவர் பொறுத்து ஒருவர் பெயரில் ஒருவருக்கு குறைவுண்டானால் அதை ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து இந்த திருச்சபையை ஆன்மீக பாணியிலும் வளர்ச்சி பாதையில் நடத்துவதற்கு இந்த நாள் முதல் கொண்டு எங்களை கருப்படுத்தி நடத்துகிறார்.
தொடர்ந்து உன்னதமான பாதுகாப்பு பராமரிப்பு ஆதரித்து ஒப்புகிறோம். ஆண்டு கொண்டு பெறப்பட்டு காத்துக்கொள்ளும் இயேசுவோடு பேசுகிறோம். அன்னையும் நல்ல கடவுளே, ஆமென். அனைத்து ஆற்றலை நம்முடைய தாய் தந்தையுமாகி கடவுளை அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் தூய ஆவியானவருடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பராமரிப்பும் மாறாதைக்கு பல்படிக்கு உறவும் வைக்கவும் வாழ்த்துகிறோம் என்று எல்லாம் காரணம் அடைகிறோம். நீடித்து நிலைத்திருந்த